உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு பட்டாசு ஃபேக்டரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? யோசிச்சு பாருங்க. நாம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு மாதிரி பவர்ஃபுல் எனர்ஜியா மாத்துற ஒரு சூப்பர் ஃபேக்டரி அது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. வாங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வருவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் வந்திருக்கும் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் பாருங்க, கல்யாண வீட்ல கட்டா கட்டுவாங்க. ஆனா கொஞ்சம் கூட வெயிட் போட மாட்டாங்க. ஆனா நாம சும்மா காஃபி குடிச்சா கூட வெயிட் ஏறிடும். ஏன் இந்த வித்தியாசம்? இதுக்கு பின்னாடி என்னதான் ரகசியம் இருக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மசில்ஸ் தானு. ஆனா அதுதான் இல்ல. அந்த சீக்ரெட் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி பட்டாசு ஃபேக்டரிக்குள்ள தான் இருக்கு. சரி, வாங்க நம்ம உடம்போட அந்த பட்டாசு ஃபேக்டரிக்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை அது சக்தியா, அதாவது எனர்ஜியா மாட்டுது. இந்த குட்டி ஃபேக்டரிக்கு பேர் தான் மைட்டோகாண்ட்ரியா. ஆமா, நம்ம ஸ்கூல் சயின்ஸ் புக்ல படிச்சிருப்போம்ல, செல்லோட பவர் ஹவுஸ்னு. அதுதான் இது. நாம சாப்பிடுற சாப்பாடு தான் இந்த ஃபேக்டரிக்கு ரா மெட்டீரியல். அதிலிருந்து வர எனர்ஜி தான் நம்மள ஓட வைக்கிற, வேலை செய்ய வைக்கிற பட்டாசு. இந்த பட்டாசு தயாரிக்கிறதுல மூணு ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை, அதாவது மூலப்பொருளை சின்ன சின்னதா உடைக்கிறது. ஸ்டெப் 2, அதிலிருந்து ஹை எனர்ஜி பாகங்களை ரெடி பண்றது. அப்புறம் ஃபைனலா ஸ்டெப் 3, ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் அசெம்பிளி லைன்ல வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஃபைனல் பட்டாசை ரெடி பண்றது. இப்போ நாம பார்க்க போறது அந்த கிராண்ட் ஃபினாலே, அந்த ஃபைனல் அசெம்பிளி லைன் தான். இங்கதான் உண்மையான மேஜிக்கே நடக்குது. இந்த அசெம்பிளி லைன்ல 2 மெயின் ஆளுங்க இருக்காங்க. முதல்ல டெலிவரி ட்ரக்ஸ் மாதிரி சில மாலிக்யூல்ஸ் ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸை கொண்டு வந்து லைன்ல சேர்க்குது. ரெண்டாவதா அந்த எலக்ட்ரான்ஸ் வேலைய முடிச்சதும் ஒரு ஃபைனல் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆக்சிஜன் வந்து அதையெல்லாம் வாங்கிக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் மொத்த ப்ரொடக்ஷன் லைனும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த ஆக்சிஜன் இன்ஸ்பெக்டர் அங்க இல்லனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், மொத்த பட்டாசு ப்ரொடக்ஷனும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நாம மூச்சு விடுற ஆக்சிஜன் நம்ம உயிருக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுதா? இந்த மொத்த ப்ராசஸ் முடியும் போது ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்ல இருந்து நமக்கு எவ்வளோ சக்தி கிடைக்குது தெரியுமா? மொத்தம் 38 ATP, அதாவது 38 பவர்ஃபுல் பட்டாசுகள். நினைச்சு பார்க்கவே செம்மையா இருக்குல்ல? ஓகே, எல்லாருடைய உடம்புலயும் இந்த ஃபேக்டரி ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. அப்போ ஏன் சிலருக்கு எனர்ஜி தேவை அதிகமா இருக்கு, சிலருக்கு கம்மியா இருக்கு? ஏன் அந்த வித்தியாசம் வருது? இப்போ உங்களுடைய பர்சனல் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, மெட்டபாலிசம் பத்தி நாம ரொம்ப நாளா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதையும் உடைக்க போறோம். ஃபர்ஸ்ட் BMRனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். நீங்க சும்மா ரெஸ்ட் எடுக்கும்போது, எந்த வேலையும் செய்யாம இருக்கும்போது உங்க இதயம் துடிக்க, நீங்க மூச்சு விட, உங்க உள் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய, இதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? அதுதான் BMR. சிம்பிளா சொன்னா, ஒரு பில்டிங்ல லைட்ஸ ஆன்ல வைக்க தேவைப்படுற மினிமம் கரண்ட் மாதிரி. இங்கதான் இந்த பெரிய மித் வருது. என்னன்னா, நிறைய மசில்ஸ் பில்ட் பண்ணா நம்மளோட ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தை பயங்கரமா ஏத்திடலான்னு நிறைய பேர் நம்புறோம். ஆனா அது உண்மையா? உண்மை என்னன்னா, நம்ம மெட்டபாலிசத்தோட ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம மசில்ஸ் கிடையாது, நம்ம உள் உறுப்புகள் தான். இந்த சார்ட்டை பாருங்களேன், உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். 1 கிலோ மசில் நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது வெறும் 13 கேலரி தான் பர்ன் பண்ணுது. ஆனா அதே 1 கிலோ லிவர் 200 கேலரிகளை பர்ன் பண்ணுது. நம்ம இதயம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 440 கேலரிகள். பாத்தீங்களா வித்தியாசத்தை? இந்த டேபிள்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம ஹார்ட்டும் கிட்னியும் 1 கிலோக்கு சுமார் 440 கேலரி பர்ன் பண்ணுது. நம்ம மூளை 240, லிவர் 200. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குற மசில்ஸ் வெறும் 13 தான். ஃபேட் டிஷ்யூ அதை விட மோசம், வெறும் 4 கேலரி தான். நம்ம உடம்போட உண்மையான எனர்ஜி பர்னர்ஸ் இவங்க தான், நம்ம உள்ளுறுப்புகள். ஒரு முக்கியமான ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்க 10 கிலோ மசில்ஸ் ஏத்துறதை விட உங்க உள் உறுப்புகளோட மாஸ்ல ஏற்படுற சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் உங்க BMRல பெரிய இம்பாக்ட உருவாக்கும்னு சொல்லுது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆர்கன்ஸோட சைஸ்லயும் அதோட எஃபிஷியன்சிலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதுதான் அவங்களுக்கான பர்சனல் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குது. இதுதான் ஒருத்தருக்கு ஃபாஸ்ட் மெட்டபாலிசம், இன்னொருத்தருக்கு ஸ்லோ மெட்டபாலிசம் இருக்கிறதுக்கு உண்மையான காரணம். சரி, இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதனால நமக்கு என்ன யூஸ்? இதை வச்சு நாம என்ன பண்ணணும்? இந்த மொத்த டிஸ்கஷனோட முக்கியமான டேக்அவேஸ் என்னன்னு பாப்போம். நம்பர் 1, உங்க உடம்பு ஒரு பட்டாஸ் ஃபேக்டரி மாதிரி சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துது. நம்பர் 2, உங்க ரெஸ்டிங் மெட்டபாலிசத்துக்கு காரணம்
உங்க மசில்ஸ் இல்ல, உங்க உள் உறுப்புகள் தான். நம்பர் 3, ஃபாஸ்ட் மெட்டபாலிசம், ஸ்லோ மெட்டபாலிசம்ங்கிறது நிஜம்தான். அது உங்களுடைய தனிப்பட்ட ஆர்கன் அமைப்பை பொறுத்தது. கடைசியா, இதுதான் மனுஷனுக்கு மனுஷன் எனர்ஜி தேவை ஏன் இவ்ளோ வித்தியாசப்படுதுங்கிறதுக்கு பதில். சோ இனிமே உங்க மெட்டபாலிசத்தோட சீக்ரெட் உங்க உள் உறுப்புகள் கிட்ட தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லுங்க, மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்காம உங்க உடம்போட இந்த தனித்துவமான எனர்ஜி தேவைய நீங்க எப்படி மதிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிங்க.